ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா என்னுடைய திட்டத்தின்படி அல்ல, என்னுடைய நான் போட்ட வழியின்படி அல்ல, என்னை எப்படியும் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நான் நம்புகிறேன், நீங்கள் போட்ட நிறைய பாதைகள் ஒருவேளை இன்னைக்கு அடைக்கப்பட்டு கிடக்கலாம். நான் இந்த மாதிரி நினைச்சிருந்தேன் பாஸ்டர், இந்த வருஷத்துல இதை செய்யணும், இந்த வருஷத்துல இப்படி பண்ணணும், இங்க போகணும், இதை பண்ணணும், அப்படியெல்லாம் நீங்க ஒரு பெரிய ரூட்டு போடலாம். அதுக்காகவே உங்களுடைய படிப்புகளை நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்க சூஸ் பண்ணலாம். அதன்படியே உங்களுடைய பிரயாணங்களை நீங்கள் நகர்த்தி கொண்டே போகலாம். ஆனா இப்போ அட் பிரசன்ட் நீங்கள் போகிற பாதையெல்லாம் அடைக்கப்பட்டதா இருக்கலாம். நான் போட்ட ரூட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, என் படிப்பு எதுவுமே செட் ஆகல, நான் இந்த படிப்பு எடுத்தா இப்படி போய் இங்க போய் வேலையில உட்காந்து இப்படி சம்பளம் வாங்குவேன்னு நினைச்சேன். ஆனா நோ யூஸ் பாஸ்டர், நான் போட்ட திட்டமெல்லாம் எனக்கு உடைஞ்சிருச்சு. ஆனா நான் நம்புகிறேன், கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லிவிட்டார், உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார். நான் நம்புகிறேன், நீங்க கொடுக்கிற பாதை அல்ல, அவர் உங்களுக்கு பாதை காட்டுவார், அவர் உங்களுக்கு வழியை உண்டு பண்ணுவார், அவர் உங்களுக்காக பிளானை போடுவார். ஓ, உன்னுடைய திட்டம் சிதறடிக்கப்பட்டாலும் என் தேவனுடைய திட்டம், சொல்லுங்கள் சத்தத்தை உயர்த்தி, என் தேவனுடைய திட்டம் ஒரு நாளும் சிதறடிக்கப்படவே படாது. அப்போ இப்ப நம்ம ஜெபிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க என்ன ஆசீர்வதியும், நீங்க எனக்கு அற்புதம் செய்யும், எப்படி ஆகிலும் உம் சித்தத்தின்படியே. சொல்லுங்க பார்க்கலாம், உங்க வழியின்படியே, உங்க பாதையின்படியே, நீங்கள் விரும்புகிறபடியே நீங்கள் எப்படியும் செய்வீர். யாராவது உடஞ்சு போய் வந்திருக்கிறீங்களா? நீங்க போட்ட பாதை நீங்க போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? நான் நம்புகிறேன், அது உங்க சிந்தையில போடப்பட்டது. ஆனா ஆண்டவருடைய கையில இன்னொரு பிளான் இருக்குது. அது கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற பிளான். அதை மாற்றுவதற்கு உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனுக்கும் தகுதி இல்லை. பிசாசு கூட, கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன், அவன் கூட அந்த திட்டத்தை மாற்றவே முடியாது. அல்லேலூயா.